இருப்பார். இவர் திரு சிவசங்கர். இளம் பிராயத்திலேயே போலியோவிற்கு ஆளாக இவருக்கு போராட்டங்கள் இன்று வரை பல உருவங்களில் விடாது விரட்டிக் கொண்டேதான் இருக்கின்றன. பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கோலலிபீஸில், வளர்ந்தது பஹாங் கம்புங் சிறுத்தை, ஒரு நார்மல் வில்லேஜ்னா. அந்த வில்லேஜில் இருக்கும்போது ஒரு வயசு 1.5 வயசு இருக்கும். அப்போ போலியோ எஃபெக்ட் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் இந்த போலியோ இன்ஜெக்ஷன் இல்லை. அப்போ ஃபீவர், ஹை ஃபீவர்னு நார்மல் ஃபீவர்னு விட்டோடனே போலியோ ஓவர் எஃபெக்ட் பண்ணிச்சு. தலைக்கு கழுத்துக்கு கீழே மேஜரிட்டி எல்லாத்தையும் எஃபெக்டட். ஒரு 90% ஹேட் மட்டும் எதுவும் எஃபெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜிஹெச்சில் வச்சுருந்து பார்த்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எதுவும் செய்ய முடியல. அதோட அப்படியே வளர்ந்தேன். அங்கே செகண்டரி ஸ்கூல் போகும்போது ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் வர சர்ச்சாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அனுப்பிட்டு அங்கேருந்தும் முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா மூளை நல்லா இருக்குது, அதனால் இங்கே முடியாதுன்னு. அப்புறம் அங்கே லெட்டர் கொடுத்து மறுபடியும் கிளாந்தானுக்கு அனுப்புனாங்க. பிரைமரி ஸ்கூல் கிளாந்தானில் படித்தேன் ஒரு 2 இயர்ஸ். அங்கேருந்து அப்புறம் தான் பஹாங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்பி பென்தோங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் 6 முடிச்சுட்டு தென் கோ டு செகண்டரி ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பிரச்சனை தான். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக இருப்பாங்க, நான் ஒண்டி மட்டும்தான் இப்படி. செகண்டரி ஸ்கூல் ஃபார்ம் 5 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வசதி அவ்வளோ பத்தலை வீட்லேயும். சரின்ட்டு அதோட கொஞ்ச நாள் ஒரு கடையில் போய் வேலை செஞ்சிட்டேன், ஒரு ஜாமான் விற்கிற கடையில். அங்கேருந்து இதுக்கு மாறி வந்தோம் கேலுக்கு. அங்கே ஒருத்தர் இருந்து இங்கே வேலை செஞ்சு எஸ்பிஎம் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. எஸ்பிஎம் வரைக்கும் படிச்சோன்னா வேலைக்கு கூப்பிட்டு வந்த இடத்துல நான் கூட நல்ல ஒரு வேலையாக தான் இருக்குன்னு. இங்கே பார்த்தோன்னே ஸ்டார்டிலே வெட்டனரி கிளினிக்கில் நாய், பூனை இதெல்லாம் குளிப்பாடிட்டு தொடச்சிக்கிட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் ஸ்டடி படித்தேன். கம்ப்யூட்டர் ஸ்டடி கிளாங்கில் போயிட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எடுத்தோன்னே அதே வெட்டனரி கிளினிக்கில் ஒரு ஆஃபீஸில் வேலை கொடுத்தாங்க. நைட்டில் அக்கௌண்டன்ட் கூட கம்ப்யூட்டர் பழகிட்டு இருப்பேன். அப்போ அக்கௌண்டன்ட் நிற்கிற நேரத்தில் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக நான் பழகிட்டாங்க. அந்த நேரத்தில் அக்கௌண்டன்ட் பதவி கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு மறுபடியும் பாஹாங்கே போயிட்டேன். பாஹாங் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு டோலாக்ஸ் கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் கிளாரிக்கலாக இருந்தேன். மறுபடியும் அந்த கம்பெனியில் ப்ரொமோட் பண்ணி ஹியூமன் ரிசோர்ஸ் அசிஸ்டண்டாக எடுத்தாங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் கேலுக்கு பிளான்டேஷன் கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்துச்சு. ஆப்ரேஷன் சைட்டில் கிளாக்காக இருந்தேன். அங்கே ஒரு 3-4 இயர்ஸ் வேலை செஞ்சேன். 4 இயர்ஸ் வேலை செஞ்சு ஆப்ரேஷன் மேனேஜர் ஆக்கினாங்க. அங்கே இருந்துக்கிட்டு இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பற்றி எல்லாம் கிளியராக தெரிஞ்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அப்போ எவ்வளோ நாளைக்கு தான் வேலை செய்கிறதுன்னு நம்மளும் 4 பேருக்கு உதவி செய்யிட்டு தெரிஞ்சதை வச்சு, தெரியாதும் நம்ம பழைய அவர் பாஸ் கேட்டால் நான் சொல்லுவார். அவர்கிட்ட நேரடியாக சொன்னேன், இந்த மாதிரி நான் சொந்தமாக செய்ய போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணினேன். வீட்டில் உள்ளவங்களும் சப்போர்ட், பழைய பாஸும் சப்போர்ட்னால எனக்கு எதுவும் டவுனாக தெரில. நான் என்றைக்குமே தாழ்வாக நினைக்கவே மாட்டேன். கல்வியில் சிறப்பான தேர்ச்சியினை அடையவில்லை. இனி இருண்ட நிலைதான் நமக்கு. பலர் கிண்டலடித்ததைப் போலவே நமக்கு நேரம் சரியில்லைதான் என்று சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டு இவர் அமர்ந்து விடவில்லை. துணிந்தவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை போல பல இடங்களில் வேலை தேடி நிறுவனம் ஒன்றில் மனிதவளத்துறையில் வேலை, கால்நடை நிலையத்தில் வேலை, கணக்கியலாளர் வேலை என பல வேலைகளையும் இன்னல்களையும் கடந்து இன்று சொந்தமாக இயற்கையை, குறிப்பாக லேண்ட்ஸ்கேப்பிங் தொழிலை மேம்படுத்தி வருகின்றார். தன்னை நம்பி ஒப்படைக்கப்படும் காரியங்கள் வாடிக்கையாளர்களிடம் சிறப்பாக சென்று சேர்ந்து விட்டது என தகவல் வரும் வரை சிவா சோர்வதே இல்லை. அதுவரை வெயில் என்ன, அனல் என்ன, அனைத்தும் அதன் பிறகுதான். அந்த கம்பெனியை விட்டு லீவ் பண்ணுற இடத்துல கேலில் வீடு எடுக்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்கணும். வருமானம் இல்லை. அப்போ லேண்டும் வேணும், செடி வைக்கிறதுக்கு இதெல்லாம். அப்போ ஒரே ஒரு இடம் அந்த கம்பத்தூரில் அந்த மாட்டுக்கொட்டாய். அப்போ அதுலேயும் பீட்டர்னு ஒரு உதவி செஞ்சார். அங்கே ஒரு 2 இயர்ஸ் அந்த மாட்டுக்கொட்டாயிலே அந்த கம்பவுண்ட்லேயே செடி வச்சுக்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ஷாப் ப்ளாட்டை ரெண்டல் எடுத்து அப்போ ஒரு 4 பேர் வேலை செஞ்சாங்க. அப்படியே க்ரோ பண்ணி ஒரு லோரி வாங்கினோம். அந்த ஒரு லோரியை வச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கோம்.
150 வெள்ளி வாடகைக்கு 3 வருட கால வாழ்க்கை மாட்டுக் கொட்டகையில் கழிந்த அந்த நாள்களை இன்று நினைத்தாலே மலைப்பாக இருக்கின்றது. அதே போல தொழிலை விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு லாரியை வாங்குவதற்கு நிறைய பாடுபட வேண்டியிருந்ததாம். ஆனால் இன்று வங்கிகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், தங்கும் விடுதிகள் போன்றவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்ய 13க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கு இருக்கின்றனர். இப்போ நம்ம கம்பெனியில் என்ன செய்யறோம்னா பிளான் ரெண்டல் பண்ணுறோம். செடி வந்து ரெண்டலுக்கு விடுறோம், வாடகைக்கு. அந்த ஆஃபீஸுங்க, பேங்க்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எவ்ரிதிங் நிறைய இடத்துக்கு வந்து செடி வந்து ரெண்டல் விடுறோம். ரெண்டல் தென் ஈவென்ட் செய்கிறோம். ஈவென்ட்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ், லேண்ட்ஸ்கேப்பிங் செய்கிறோம். நம்ம வேலைக்கெல்லாம் இப்போ ஹோட்டல்ஸ் மெயினாக ஓடிட்டுருக்கு. வெஸ்ட்போர்ட்டில் கார்கில் ஒரு கம்பெனி, அது 2 கம்பெனி நம்ம செய்கிறோம். கேமே ஸ்பாட் பாங்கியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு, அங்கே ஒன்று ஓடுது. மற்றபடி ஷோரூம்ஸ் இங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம். வேலை சவால்னா நிறைய 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வேலை, ஒன்று என்னோட சொந்த உடல் ரீதியான கொஞ்சம் பிரச்சனைங்க.